இன்று 10ஆம் தேதி, நேற்று 9ஆம் தேதி கன்ஃபர்மேஷன் லெட்டர். அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கவர்னர்கிட்டேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் கிடைக்கிது பல போராட்டத்துக்கு அப்புறம். இந்த 9ஆம் தேதி என்ன தெரியுமா? 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் 9, 18, 27 இந்த தேதிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு. அதே மாதிரி 4ஆம் தேதி பிறந்தவர்கள் 9ஆம் தேதியும், 9ஆம் தேதி பிறந்தவர் 4ஆம் தேதி பிறந்தவர்களையும் திருமணம் முடித்தால் அவர்கள் வாழ்க்கை வெற்றியாகும். அதுபோல தான் இப்போ விஜய் அவர்களுக்கு கூட்டுத்தொகை 4, 9ஆம் தேதி நேற்று 9 என்பது கிடச்சிருக்கு. இந்த 9/5/2022 கூட்டினாலும் 6 அப்படிங்கும்போது அது சுக்கிரன். சுக்கிரன் என்பது பவர் வாய்ந்தது, எல்லாவற்றுக்கும் நீதான் ராசா அப்படிங்கிறது. அந்த சுக்கிர அமைப்பு கொண்ட தேதியில் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கொடுத்துருக்கிறது. வெற்றி என்பதை 4ஆம் தேதியே கொடுத்து விட்டது. அப்போ பாருங்கள், இது சோதிட ரீதியில் நான் கண்ட உண்மையை சரியாக நான் பல வீடியோக்கள் விஜய் பற்றி போட்டிருக்கிறேன். 6ஆம் தேதியிலிருந்து மே 11 வரைக்கும், மார்ச் 6லேருந்து மே 11 வரைக்கும் ஸ்ட்ரகிள் நிறைந்த பீரியட் என்று பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதுதான் நடக்கிறது. அப்போ சோதிடம் உண்மைதானே? பல பேர் சோதிடமாவது சாஸ்திரமாவது அதெல்லாம் பொய் என்பார்கள். இல்லை, உண்மை. ஆராய்ந்து உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும். பல தடவை நான் கூறியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் யாருமே கூறாத உண்மை மே 11 வரைக்கும் விஜய்க்கு என்று. மே 11 தான் அவர் சிறப்பாக அமைகிறார் ஒரு முதலமைச்சராக.